ஆசனங்களின் அரசன் என சொல்லப்படும் இந்த ஆசனம் சிரசாசனம். என்றும் இளமையான தோற்றத்தையும் சோம்பலை போக்கியும் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் தரும் ஆற்றல் மிக்க ஆசனம் இது. மூளையை செம்மைப்படுத்தி அறிவாற்றலை அதிகரித்து உடலுக்கும் முகத்துக்கும் தெளிவையும் வலுவையும் வசீகரத்தையும் தரும். மயூராசனம். மயில் இரு கால்களை மட்டும் தரையில் ஊன்றி தோகை விரித்து ஆடுவது போல நாமும் இரு கைகள் மட்டும் ஊன்றி உடல் முழுவதும் முழங்கைகளின் ஆதரவில் இருப்பதனால் இதற்கு மயிலாசனம் என்ற பெயர் உண்டு. இந்த மயூராசனத்தின் என்னென்ன பலன்கள் தெரியுமா? உடலின் அனைத்து நரம்புகளும் பலம் பெறும், வயிற்றில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும், அஜீரண கோளாறு போகும், உடல் கம்பீரத்தையும் வசீகரத்தையும் பெறும். சக்கராசனம் என்பது உடலை சக்கரம் போல வளைத்து காட்டும் ஒரு ஆசன பயிற்சி என்பதால் இதற்கு சக்கராசனம் என்று பெயர். பிறையாசனம் சிறிது நாள் செய்த பிறகு இவ்வாசனத்தை செய்ய முயற்சிக்க வேண்டும். இதனால் அத்தனை நாடி நரம்புகளும் தூண்டப்பட்டு புத்துணர்ச்சி ஏற்படும், வயிற்று தசைகள் நன்கு வலிமை அடையும், முதுகு எலும்புகளை பலப்படுத்துவதுடன் புத்துணர்ச்சியும் இந்த ஆசனம் அளிக்கும். நீண்ட நேரம் மேசையில் அமர்ந்து கணினி பயன்படுத்துவோர்களுக்கு மன அழுத்தம், கோபம் போன்றவை வராமல் இது தடுக்கும். சலபாசனம், புஜங்காசனம், தனுராசனம் போன்ற ஆசனங்களின் பலன் இதில் கிடைக்கும். வாரியர் போஸ் என்று அழைக்கப்படும் வீரபத்ராசனத்தில் வீரன் என்றால் போர் வீரன் என்றும், பத்ரா என்பதற்கு சுபம் என்றும் துணை என்றும் பொருள். அதாவது அனுகூலமான போர் வீரன் என்பதையே இந்த வீரபத்ராசனம் குறிக்கிறது. இதனால் உடல் முழுவதற்கும் ஆற்றல் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆசனம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் மற்றும் மணிப்பூரக சக்கரங்களை தூண்டுகிறது. முதுகு தண்டின் அசைவுகளை லகுவாக்குவதற்கு உதவும் இந்த ஆசனம் வக்ராசனம். கழுத்து இறுக்கம், முதுகு பிடிப்பு ஆகியவைகள் இதை செய்தால் சரியாகும். அது மட்டுமல்லாமல் சக்கரை நோய் இருப்பவர்களுக்கு இது முக்கியமான ஆசனமாகும். இந்த ஆசனத்தை செய்வதால் கண் பார்வை அதிகரிக்கும், மலச்சிக்கல், அஜீரணம், சிறுநீரக கோளாறுகள், விரிவடைந்த அல்லது சுருங்கிய கல்லீரல், மண்ணீரல், முதுகின் பின்புறம் ஏற்படும் வலி, இடுப்பு மூட்டுகளில் வலி போன்றவை சரியாகும். சந்திரனை வணங்கக்கூடிய இந்த சந்திராசனம் சூரிய நமஸ்காரம் போன்றே உடலுக்கு பெரிதும் நன்மை தரக்கூடியது. சந்திர நமஸ்காரம் என்றும் இதை அழைக்கலாம். இதில் இருக்கும் 14 நிலையும் சந்திர கட்டங்களை குறிக்கிறது. சந்திர நமஸ்காரம் அதாவது சந்திர ஆசனம் செய்பவர்களுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வது குறித்தும் தெரிந்திருக்க வேண்டும். இதை முக்கியமாக மாலை அல்லது இரவு நேரங்களில் சந்திரனின் ஒளியை உடலில் படுமாறு செய்ய வேண்டும். சர்வம், அங்கம், ஆசனம் ஆகிய 3 வடமொழி சொற்களின் கூட்டு சொல் தான் இந்த சர்வாங்காசனம். சர்வம் என்றால் அனைத்தும் என்றும், அங்கம் என்றால் உறுப்பு என்றும், ஆசனம் என்றால் நிலை என்றும் பொருள். அதாவது உடல் முழுவதும் பயிற்சியில் ஈடுபடும் முறைதான் இந்த சர்வாங்காசனம். இதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் தெரியுமா? தைராய்டு பிரச்சனை சரியாகும், கிட்னி கோளாறுகள் நீங்கும், உடல் எடை குறையும், அது மட்டுமில்லாமல் தலைமுடி கொட்டுவதும் இளநரையும் நீங்கும். ஆஸ்துமா, மூக்கடைப்பு, மூச்சு திணறல், நுரையீரல் கோளாறுகள், கல்லீரல் கோளாறுகள் என பல வியாதிகள் இந்த ஆசனத்தால் நீங்கும். ஆலாசனம். ஆலா என்றால் கலப்பை, ஆசனம் என்றால் நிலை. கலப்பை போன்ற நிலையில் அமைவதால் இது ஆலாசனம் என்று பெயர். இதனால் நமக்கு வயிற்று பகுதிகள், தோள்பட்டை, முதுகு பகுதிகள் ஆகியவை அழுத்தப்படும். எனவே அவை ஊக்கம் பெறும், நல்ல ஜீரண சக்தி தரும். அது மட்டுமல்லாமல் உடல் சோர்வு, மனசோர்வு ஆகியவை இந்த ஆசனத்தால் நீங்கும். கர்ணபிதாசனம். இனப்பெருக்க உறுப்பிற்கு வலிமை தரும் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். இந்த ஆசனத்தின் மூலம் இனப்பெருக்க உறுப்புகள் தூண்டப்பட்டு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு கை உத்திட்ட கூர்மாசனம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கூர்மாசனம் பெண்களுக்கு மிகச்சிறந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு ஆசனம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் மனச்சோர்வு, மன அழுத்தத்தை நீக்கி மன அமைதியை கொடுக்கின்ற ஒரு ஆசனம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா சமயத்தில் நமது உடலில் உள்ள பிராணசக்தி கண்கள், காதுகள், வாய், மூக்கு, மனதில் எழும் எண்ணங்களினால் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது. கொரோனாவால்
பிராணவாயுவும் குறைகிறது. இந்த ஆசனம் செய்வதால் பிராண ஆற்றல் உடலில் அதிகரிக்கின்றது. அது மட்டுமில்லாமல் கிட்னி சிறப்பாக இயங்கவும் இது மிகச்சிறந்த பலனை அளிக்கக்கூடியது.